பக்கத்தில் இருந்துக்கிட்டே அன்பு இல்லாமல், அந்த இறைவனின் அன்புக்கு அடங்காமல் ஒடுங்காமல் இந்த மனம் இருப்பதனால அடுத்தடுத்து அன்பு அவங்க டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான், எதையாட்டு வேதனை கொடுத்துட்டு இருப்பான். இப்படி இந்த வேதனைகள் என்பது இந்த மனிதனுக்கு வெளியில் இருந்தும் வருகிறது, அவனுக்குள்ளும் உருவாகிறது. அப்போ இறைவன் என்ன சொல்லுகிறார்? ஏ மனிதா, இறையாண்மையின் விதி, நீதியின் போதனை 5. இந்த போதனைகளை நீ கடைபிடித்து வாழ வேண்டும். வாழ்ந்தால் உன் மனம் அடங்கும், இல்லை என்றால் நீ பிணமாகும் வரை அடங்க மாட்டாய். இந்த மனம் அடங்கி ஒடுங்கி வாழ வேண்டும். ஒடுங்கினா அன்பால் வாழ வேண்டும். இறக்கம் இருக்கணும். இறக்கம் எங்கே இருக்குது? கடவுள் ஏன் கல்லானார்? இந்த மனம் கல்லாய் போன்ற மனிதர்களாலே நாங்கள். ஆனால் இங்கே கடவுள் மனமும் கல்லாகவில்லை, மனித மனமும் கல்லாகவில்லை.